வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் பருப்பு எதுவுமே இல்லாமையே உடனடியாக ரொம்பவே சுவையான மொறுமொறுப்பான வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3 திக்கான பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்துக்கிறது நல்ல பெரிய ஸ்லைஸுன்றதுனால நான் 3 எடுத்திருக்கேன். சின்ன சின்ன ஸ்லைஸ்னால் நீங்கள் வந்து 5 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பிரெட்டையும் சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இது கூட ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ப்ரெட்லேயே ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் நம்ம சேர்த்தது ரவை அரிசி மாவுக்கு மட்டும் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா கலந்து விட்டுறணும். இந்த அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, சில டைம் வந்து தண்ணியே தேவைப்படாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் நான் தெளித்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு அந்த ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிரித்து உருட்டி வச்சிடலாம். நல்லா ரவுண்டாக முடிஞ்ச வரைக்கும் கிராக் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம். எல்லாமே உருட்டியாச்சு. இப்போ வடையாக தட்டிடலாம். ஒரு உருண்டையை எடுத்து நல்லா மறுபடியும் உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையை வச்சு இப்படி லைட்டாக அழுத்தினீங்கன்னா இப்படி நல்லா வடை ஷேப்புக்கு கிடச்சிரும். அதோட ஓரங்கள் மட்டும் ஏதாவது கிராக் இருந்ததுன்னா அது இந்த மாதிரி கையிலேயே இப்படி ரோல் பண்ணிங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும் வடை. இப்போது வடையை பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து ரொம்ப மிதமான தீயிலே வச்சு இந்த வடையை பொரித்து எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். லேசாக கலர் மாறுறது தெரியும் போது நம்ம ஒரு வடையாக இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ அந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி மிதமான தீயிலேயே வச்சு பொறுமையாக மெதுவாக இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த வடை வந்து 2 பக்கமுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லா வடையுமே எடுத்துட்டு நம்ம மீதி உள்ள உருட்டி வச்சுருக்க உருண்டைகளையும் வடையாக போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பான சுவையான வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. இது வந்து டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அவல் சேர்த்துக்கிறேன். இது 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவுனதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது, அது கரெக்டாக நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியை பிழிஞ்சிட்டு அவல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/2 கப் சேர்த்ததுனால அவல் வந்து எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சிருச்சு, கரெக்டாக இருக்குது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. அவலெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வடை வந்து நல்ல கலராக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவோட அளவை குறைச்சிட்டு நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். இப்போ வடை மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம்.
நான் வந்து இந்த சைஸ் மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா மிக்ஸ்லையும் உருண்டை உருட்டி ரெடியாக இருக்குது. எண்ணெயும் கரெக்டான அளவு சூடாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு உருண்டையை நம்ம உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கை வச்சு இப்படி அழுத்திட்டு அதோட ஓரங்கள்லாம் விரிசல் இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துடலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு வடையாக நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயோட சூடு வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ நான் ஒரு 5 வடை போட்டுட்டேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இதை திருப்பி விட்டுடலாம். நான் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கிறதுனால வடை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக கிடைக்காது. உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் எல்லாம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அது ஃப்ரை ஆகணும். பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு லைட் கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இந்த வடை வந்து ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே டேரெக்டாகவே நம்ம வந்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த வடைக்கு ஃப்ரெஷ்ஷாக பூண்டு இதெல்லாம் தட்டி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பூண்டு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வடைக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம அரைச்ச பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, ஒரு 4 புதினா இலை மட்டும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டோம்னா அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ஒன்றா கலந்து விட்டலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும், அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, அந்த இடித்து சேர்த்த பூண்டு இதெல்லாம் ஒன்றா மாவோட கலக்கும். புதினா வந்து உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் விட்டுடலாம். அதே மாதிரி பூண்டு வேணான்னு நினச்சிங்கன்னா பூண்டுக்கு பதிலாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சோம்பும் வந்து ஆப்ஷனல் தான். இதில் வந்து நீங்கள் சேர்க்குற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். அப்போ தான் வந்து கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு மாவு கிடைக்கும். தண்ணி ஆயிடுச்சுன்னா வடை வந்து ரொம்ப எண்ணெய் உறிஞ்சிரும். அதனால கரெக்டான பதத்துக்கு நம்ம மாவு பிசையணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கணும். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு, நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த அளவு சைஸ் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஒரே அளவு உருண்டைகளாக பிரித்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா வடை போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வடைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வடையை போட்டுடலாம். இப்போ வடை போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. இப்போ வடையை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி அதோட ஓரங்கள் எல்லாம் நல்லா இந்த மாதிரி விரிசல் இருந்ததுன்னா நல்லா சரி சமமாக படுத்திட்டு வடையை தட்டியாச்சு. இது எண்ணெயில் போட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. வடை போடும்போது நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். வடை சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயில வச்சு வடையை வந்து நல்லா சுட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வெளியில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி மொறுமொறுன்னு நம்மளுக்கு வடை கிடைக்கும். கொஞ்ச நேரம் கழித்து இதை பெரட்டி விட்டுலாம்.
நல்லா அப்பப்போ பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா ஒன்று போல் வேகும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். சூப்பராக வடை வந்து அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா வடை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், பருப்பு வடை மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக பிரியாமல் நம்ம எப்படி தட்டி போட்டோமோ அதே மாதிரியே வந்திருக்கு. கரெக்டான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா வடை வந்து பிரிஞ்சு போகாமல் நல்லா முறுமுறுன்னு கரெக்டாக வரும். நான் இப்போ ஒரு வடையை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்ம பருப்பு வடையெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.